வியூஸ் வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோட்ல காவேரி ஒரு பக்கம் வெண்ணிலாவை, அதுக்கப்புறம் குமரன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவுடைய மாமாவையும், நிவின் ஒரு பக்கம் பசுபதி, இவங்க 3 பேரையும் நல்ல ஒரு தக்க சமயத்தில் கூட்டிகிட்டு வராங்க விஜயை காப்பாற்றுறதுக்காக. இப்படி எல்லாரையும் ஒரே சமயத்தில் கொண்டு நிறுத்துறாங்க. இந்த சமயத்தில் விசாரணை பண்ணி பார்க்கும்போது விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது. பார்த்து ரொம்பவே சந்தோஷமடைகிறாரு விஜய். அதுக்கப்புறம் கண்ணாலே பேசிக்கிறாரு காவேரி கிட்ட. இன்னொரு பக்கம் வெண்ணிலா கிட்ட சொன்ன விஷயத்தை நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளரவே அழுது புழுங்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. இதுதான் தனக்காக ஒன்றுனா உடனே நின்னீங்க பார்த்தீங்களா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவின் 2 பேரையும் ரொம்பவே சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க விஜய். இதில் காவேரி தேடுறாங்க. இந்த சமயத்தில் காவேரி அங்கே இருந்தாலும் ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயோட பார்வை மனசு முழுக்க காவேரி தான் இருக்காங்க. காவேரி எங்கே போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக வெண்ணிலாவுடைய மாமா விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம வெண்ணிலாவும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, நன்றி சொல்கிறாங்க. 2 பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி உனக்கு இந்த நிலமை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு விஜய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. காவேரி எங்கே தான் போனால் ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வெண்ணிலா மூலயமா விஜய்க்கு உண்மை தெரிய வருது. இதனால பயங்கர ஷாக்கிங் ஆகுது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு. நீ சுயநலமாக தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புரிஞ்சிட்டு இருக்க விஜய், நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு கால் பண்ணி பார்க்க காவேரியோட ஃபோன் ரீச் ஆகாதனால என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே பயந்து போகிறாங்க. அப்புறமா தன்னை விட்டு விளங்கி போகணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக காவேரி இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டு இருப்பா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்து பயங்கர கோவத்தோடு நிற்கிறாரு நம்ம விஜய். விஜய் விட்டு தர அளவுக்கு இருந்திருக்காங்க காவேரி அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர கோவத்தோடு நிற்கிறாரு விஜய். புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியில் காவேரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு தான் நானும் வச்சிருக்கேன். ஆனால் இப்போ உன்னுடைய குழந்தைய சாதகமாக வச்சு விஜய் விட்டு கொடுக்கணும்னு நினச்சி அப்பயே நீ ஜெயிச்சிட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிற வெண்ணிலா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, ஆமாம் காவேரி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே விட்டு கொடுக்க துணிஞ்ச பற்றி அங்கே தான் நீ நிற்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்ணிலா ரொம்பவே புகழாரம் சுட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வெண்ணிலா விட்டு கொடுத்த நினச்சி பயங்கர சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து கிட்ட போயிட்டு அப்படியே நெருக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி. அப்புறமா விஜயோட கோவம் தணிஞ்சு அதுக்கப்புறம் காவேரி ஏற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை ரொம்பவே கோவத்தோடவே இருக்காங்களா விஜய். இந்த பிறகும் காவேரியோட கர்ப்பத்தை சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறாங்களா. இதனால அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.